ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு இருக்குல்லையே அதோட மொழித்திறன். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம்னா என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, 6ஆம் வகுப்போட புதிய சமச்சீர், அதே மாதிரி பழைய சமச்சீர், அதுக்கப்புறம் பழைய எடிஷன் இருக்கு இல்லைங்களா, 2005 எடிஷன், அது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இதே மாதிரி 6th 7th அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வேர்ச்சொல். ஸோ வேர்ச்சொல் பார்த்தோன்னா கீழ் உள்ள எடுத்துக்காட்டை படித்து அறிக, பின்பு அட்டவணையினை நிறைவு செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல பாருங்க, எடுத்துக்காட்டு ஓடிய அப்படின்னா ஓடு, சென்ற அப்படின்னா செல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நின்று அப்படின்னா என்ன வரும்? நில். விலங்கிய அப்படின்னா ஓகே, விலங்கிய அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம். தொழுத அப்படின்னா தொழு அப்படின்னு அர்த்தம். அடுத்து படித்த அப்படின்னா படி. சோ சில பேருக்கு வந்து வேர்ச்சொல் அப்படின்னா நம்ம எப்படிலாம் வந்து, சப்போஸ் வந்து ஏதோ ஒரு வேர்ட் வந்து தெரியல, ஆனா வந்து எனக்கு வேர்ச்சொல் வந்து இது பண்ணோம் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, நார்மலா வேர்ச்சொல்ல வந்து பிரிக்க முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எப்பவுமே ஒரு கட்டளை பொருளாதான் வரும். நில், தொழு, படி, விலங்கு. தெரியுதுங்களா? இது எல்லாமே எப்படி இருக்கு? கட்டளை சொல்லாதான் வருது. தெரியுதுங்களா? அதை வச்சு நீங்க வந்து சப்போஸ் எனக்கு சுத்தமாவே எனக்கு அது எனக்கு வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து போகலாங்களா? அடுத்து இரவும் பகலும். இதில் உள்ள இரவு பகல் என்பன ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருளுடையன ஆகும். சோ இத்தகைய தொடர்களை கீழுள்ள வாக்கியங்களிலிருந்து எடுத்துள்ளது. சோ இதே மாதிரி பார்த்துட்டு வாங்க, சில டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ எழிலன் எல்லாரிடமும் விருப்பு வெறுப்பின்றி பேசுவான். சோ இதுல வந்து விருப்பு வெறுப்பு. ஓகேங்களா? சோ அதாவது இரவு பகல் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும் அர்த்தம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸா வந்து பேசுவாங்க, அது ஒரு சுவைக்காக, அதாவது வார்த்தை சுவைக்காக, பொருள் சுவைக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இதே மாதிரி சோலைமதி அள்ளும் பகலும் உழைத்ததால் உயர்ந்தாள் அப்படின்னா அள்ளும் பகலும். அள்ளும் பகலும் அப்படின்னா அல்னா இரவு, பகல்னா பகல். ஓகே. நாம் ஏற்றத்தாழ்வின்றி அனைவருடன் பழக வேண்டும். அதே மாதிரி இருட்டில் நடந்து செல்லும் போது மேடு பள்ளம் தெரிவதில்லை. ஓகேங்களா? சோ அது இதுக்கு அர்த்த ஆன்சர். ஓகே, அடுத்து போலாம். ஓகே, இதுல பாருங்க, எதிர்ச்சொல் நல்லார் அப்படின்னா அல்லார். அதே மாதிரி ஆச்சார். ஆச்சார்னா என்னன்னா தாங்கிக் கொள்வர். தேய்வர் அப்படின்னா துன்புறுவர். ஓகேங்களா? ஆச்சார், தேய்வர், சில, பல. அடுத்த மயங்கொலிகள் பாருங்க, புறா டேஸ் விழுந்தது அப்படின்னா வலையில் விழுந்தது. எந்த வலையா? இந்த வலையாதான், இந்த வலைதான். சோ இந்த வலை பாத்தீங்கன்னா எலி வலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வளையல். சாரி, இந்த வளையல் இருக்கு இல்லையா, அது அந்த மாதிரி இதெல்லாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வளைவா இருக்குன்னு அது. அடுத்து நாய் டேஸ் அழுதுது அப்படின்னா வலியால். இந்த வழினா பெய் வலி, அந்த வலி. இந்த வழி பாத்தீங்கன்னா பாதை. ஓகேங்களா? அடுத்து அதிகாலை கண் விழித்தல் வந்து நல்ல பழக்கம். சோ எந்த வெளி? இந்த வெளி, இந்த வெளி. இது பார்த்தோன்னா இந்த வெளி பார்த்தோன்னா மூச்சு பகருது. இந்த வெளி பார்த்தோம்னா கூப்பிடுறது, விழித்தல். ஓகேங்களா? விழித்தல் அப்படின்னா கூப்பிடுறோம் இல்லையா, வா அப்படின்றோம், அந்த மாதிரி விழித்தல் அது. ஓகே, அடுத்து பாருங்க, சங்கரன் வழி தெரியாமல் வெளியிட்டான். அதுவும் அதேதான், வெளியிட்டான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எதிர்ச்சொல் பாருங்க, ஓடுமீன். ஓடுமீன் அது பார்த்தோன்னா உருமீன். ஓடுமீன், உருமீன். ஓகேங்களா? ஓட, வர. ஓகேங்களா? முடிஞ்சு. இது பாருங்க, தொகை சொற்கள். அதாவது முத்தமிழ் வந்து பிரிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னா 3 கூட்டல் தமிழ். நாற்றிசை அப்படின்னா 3 தமிழ் என்ன ஆகுதுன்னா இயலிசை நாடகம். நாற்றிசைனா 4 கூட்டல் திசை, நம்மளுக்கு தெரியும். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ 4 திசை. ஐம்பொறினா 5 கூட்டல் பொறி. கண்வாய், மூக்கு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 5 பொறி, அதான் சொல்றாங்க. என் திசை அப்படின்னா 8 திசை இருக்கு இல்லையா, அது எல்லாமே. அடுத்து பாத்தீங்கன்னா நவதானியம். நவதானியம்னா நம்ம நவனா என்ன நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நவனா 9 தானியங்கள் வந்து சொல்லுவோம் இல்லையா, அதை பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலா நவதானியம் வந்து பூஜைகள் அந்த பொருள் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த நவதானியம். அந்த நவனா 9 சொல்லிட்டு அது 9 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா 8ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, என் திசை, 8 தொகை, அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, சோ அதான், அதுவும் தொகை சொல் தான், 8 தொகை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, சொல்லாட்சி திறன். அதாவது தமிழாசிரியர் தலை சிறந்த ஒருவரின் வாழ்க்கை வரலாறு குறித்து உரையாற்ற வேண்டும் என கூறினார். கோடிட்ட தொடரை கவனிக்கும். சோ என்ன கொடுத்துருக்காங்க? தலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தலை அப்படின்றது வந்து உடலின் உறுப்பாகை தலையை வந்து சொல்லல, குறிக்கவில்லை. மிக என்னும் பொருளை தருகிறது.
தலை சிறந்த அப்படின்னா என்னது, மிகவும் சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அந்த மாதிரி தலைமறைவாயினான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறைந்து வாழ்ந்தான் அப்படின்னு அர்த்தமா. அடுத்து தலை குனிவுனா என்ன அர்த்தம், இகழ்ச்சி. இதே தலை தாழ்ந்து அப்படின்னு அது மரியாதை செய்யறது, ஏற்றுக்கொள்றது, தலை தாழ்ந்து ஏற்றுக்கொண்டான் மாதிரி. தலைகணம், இதுல தலைகணம் அப்படின்றது செருக்கு, அகம்பாவம். ஓகேங்களா? சோ இந்த என்னென்ன பொருள் அப்படின்னு பாத்துக்கோங்க. புரில் நெடில் பாக்கலாங்களா? அடுத்து புரில் நெடில் ஒலித்தல். கோடிட்ட இடங்களில் அமைய வேண்டிய சொற்களில் இறுதி எழுத்துக்கள் அடைப்பிற்குள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் எழுத்தை அறிந்து அவற்றை நிரப்பவும். ஓகே. உடல் டேஸ் எல்லாம் அசையாது. உடல் உயிர். பூமியை டேஸ் தினால் பறக்கும் அப்படின்னா ஊதினால் பறக்கும். அந்த மாதிரி காவலர் ஊரை சுற்றி வந்தனர். பனி பெய்தால் குளிரும். வெண்மை நிறமானது சுண்ணாம்பு. காலையில் கிளைக்கு சூரியன் தோன்றும். அடுத்து புரில் நெடில் ஒலித்தல், அதேதான். குடம், கூட்டம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, கீழ் உள்ள சொற்களில் முதல் எழுத்து புரிலில் தொடங்குவனவாகவும் நெடிலில் தொடங்குனாவும் தனித்தனியே எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணுல புரில் நெடில் வந்து பிரிச்சல் சொல்லியிருக்காங்க. சோ கும்மி, பூன்றது என்னது, புரில். சூன்றது புரில். நான்றது புரில். போ அப்படின்றது நெடில். ஓகே. நா அப்படின்றது நெடில். இது நெடில். கா நெடில். ஓ நெடில். பொம்மை புரில். கரகம் புரில். செம்பு புரில். மண் புரில். உலோகம் புரில். முருகன் புரில். ஓகேங்களா? அடுத்து அதே புரில் நெடில் தான். குறைந்த ஒளியுடைய எழுத்துக்கள் என்னது, புரில். நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நீண்ட ஒளியுடைய எழுத்துக்கள் என்னதுன்னா நெடில். ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க, கீழ் உள்ள எழுத்துக்களில் உள்ளது போல் புரிலை நெடிலாகவும் நெடிலை புரிலாகவும் மாற்றி சொற்களை எழுதுக. அடி, ஆடி, கல், கால். சோ அதே மாதிரி இங்க என்ன சொல்லியிருக்காங்க, படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. படம் அதை இது பண்ணோம், நெடில மாத்தோம்னா பாடம். இங்க காலம், களம். இங்க ஏரின் இருக்கு, எரி. அடை, ஆடை. ஓகேங்களா? அடுத்து எகர, ஏகார, ஒகர, ஓகார உயிர்மெய்களில் ஒற்றை கும்பை இரட்டை கும்பாக எழுதும் போது நீண்டு ஒழிப்பதை பொருள் மாற்றுவதையும் அறிக அப்படின்னு சொல்லிருக்காங்க. உண்மைதான். சோ இது வெல்னா, வெல்லுன்றது என்னது, வெற்றி கொள். இது வேல்னா ஒரு ஆயுதம். அதே மாதிரி கெடு, கெடுனா என்னது, ஒருத்தர போய் எப்படி சொல்றதுன்னா அவங்களுக்கு வந்து தீமை செய்யறது. கேடுனா என்னது, கேடு விளைவிக்கிறது, நம்மளுக்கு வந்து கெட்டது நடக்குது அப்படின்றது. ஓகேங்களா? சோ அதை நாங்க சொல்லியிருக்காங்க. சோ கெடுனா கெடுகிறது, கேடுனா தீங்கு. அடுத்து கொடுனா என்னது, கொடுன்றது வழங்குதல். கோடுன்றது என்னது, ஒரு கோடு போடுறோம் இல்லையா, அது. தொடு அப்படின்னா தொடுறது. தோடுனா காதுல போடுறது. கொல் அப்படின்னா கொலை செய்யறது. கோல் அப்படின்னா தடி. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, பாடலதி. கருதி தின்றால் கெடல் இல்லை. நாவுக்காக வாழாமை வேண்டும். சுவையை கருதி வாழ்வதோ கொஞ்சம் அடக்கு நாவையே. சோ இதை வந்து அறிவுறுத்தும் முறை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரி பார்க்கலாம். கருதி தின்றால் கெடவில்லை. நாவுக்காக வாழாமை வேண்டும். சுவையை கருதி வாழ்வதோ கொஞ்சம் அடக்கு நாவை. ஓகே. சோ இது பாருங்க, கொஞ்சம் அடக்கு நாவை அப்படின்றது என்னது, கொஞ்சம் வாய அடக்கு, நாவை அடக்கு அப்படின்னு அந்த கட்டளை. ஓகேங்களா? அடுத்து சுவை கருதி வாழ்வதோ அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது, கொஸ்டின் கேக்குறாங்க. அப்படி வாழலாமா, சுவையை மட்டும் கருதி வாழலாமா அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. நாவுக்காக வாழாமை வேண்டும். ஓகேங்களா? சோ இது வந்து பாருங்க, வாழாமை அப்படின்றது என்னது, இது வந்து எதிர்மறை அப்படின்ற மாதிரியும் வரும். பட் வந்து பாத்தீங்கன்னா வாழாமை வேண்டும் முடிச்சுட்டாங்க, உடன்பாடு. ஓகேங்களா? வாழாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்பாடு முடிச்சிட்டாங்க. சோ அதனால விதித்தல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடன்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ வந்து நாவுக்காக வாழாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையாவும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ அதனால வந்து உடன்பாடு, விதித்தல் ரெண்டுத்துலயுமே வரும். அடுத்து கருதி தின்றால் கெடவில்லை அப்படின்னாலே என்னது, இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்மறையா முடிஞ்சிருக்கு. சோ எதிர்மறை. அடுத்து பாக்கலாங்களா? கீழுள்ள பேச்சு வழக்கு சொற்களை திருந்திய சொல்லாக மாற்றி எழுதும். பேசுதல் என்னது, பேசுகிறது. கூவுதல் என்னது, கூவுகிறது. பறக்குதுன்னா பறக்கிறது. வெளுக்குது அப்படின்னா வெளுக்கிறது. பரவுதுன்னா பரவுகிறது. துள்ளுதுன்னா துள்ளுகிறது. ஓகேங்களா? அடுத்து செய்தி பாருங்க. அமுதன் என்ன குடிச்சான், பால் குடிச்சான். பல்லுனா என்னது, வாயில வர பல். தென்றல் பாடம் படித்தாள். ஓகேங்களா? படம்னா என்னது, படம் பார்க்கணும் இல்லையா, அது. சிற்பி சிலை செதுக்கினான். சீலைனா இந்த போத்துறது, புடவை அது. கடையேழு வள்ளல்கள் ஒருவர் யாரு, பாரி. ஓகேங்களா? பரின்றது பாத்தீங்கன்னா மீன்லாம் பறி வச்சு பிடிச்சாங்க அப்படிதான் சொல்லுவாங்களே, அது. சோ முகிலனின் பாட்டி என்ன பண்றாங்க, கதை சொல்றாங்க. பாதைன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதாவது பாத்தோன்னா
காதை சருக்கம் அப்படிலாம் படிப்போம் இல்லையா, அது அந்த காதை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் கடிகார சுற்றுமுறையில் எழுது. ஓகேங்களா, ஒன்றும் கிடையாது. சோ நம்மளுக்கு சா வரிசை தெரிஞ்சது ஈஸியா போடலாம். சோ சா, சின்ன சா எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் சா. பெரிய சா சாட்டை 2. சா சி, சி எங்க இருக்கு, சி. சு எங்க இருக்கு பாருங்க, சு சு. சே சே. அடுத்து எங்க, சேவா சோ. அடுத்து சோ. புரிஞ்சுங்களா, அவ்வளவுதான். இதுதான் அகரவரிசை. அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, வையம். வையம்னா என்னது, உலகம். மரம்னா வீரம். இந்த மரம்னா மரம், செடி, அந்த மரம். ஓகேங்களா, ஓகே. பிரித்தெழுதுக்கு பாருங்க, திருவருட்பா எப்படி பிரிக்கலாம், திருக்கூட்டல் அருக்கூட்டல் பா. என்பில்லதனைனா என்பு கூட்டல் இல்லதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் எப்படி பிரிக்கலாம்னா இல் கூட்டல் அதனை அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, இதுல என்புன்றது எலும்பு. சோ அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல பாருங்க எப்படி இருக்கும் சொல்லிட்டு. ஓகே, முயற்சிக்கு நோய் தடை இல்லை. ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, 87 வயது வரை உவேசா தமிழுக்காக உழைத்தார். முயற்சிக்கு வயது வரம்பு கிடையாது. கவலையை மறக்க உரிய வழி, ஏதாவது வேலையை ஒரு வேலையில் ஈடுபடுவது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொன்னது யாரு, திருவள்ளுவர் தான். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் சொல்வார்களே, அதுதான். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, கீழ்காணாம் சொற்கள் உணர்த்தும் பொருளை கொண்டு சொற்படிகட்டை நிரப்புக. ஓகே, என்பில்லதனை, என்பில்லது அப்படின்றதுனா இந்த புழு, எலும்பில்லாதது எது, புழு. மரம்னா வீரம், நம்மளுக்கு தெரியும். என்புனா எலும்பு. வன்பால் அப்படின்னா பாலை நிலம். வழக்குன்னா வாழ்க்கை நெறி. ஓகேங்களா, சொல்றீங்க கொடுத்துக்காங்க இல்லையா. அடுத்து இது பாருங்க, நான் கொடுக்கும் ஒரு எழுத்து என்னது, அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழி, கை. நான் அழைக்கும் ஒரு எழுத்துனா என்னது, வா. நான் வாயை திறக்க வைக்கும் ஒரு எழுத்து என்னது, ஆ. அடுத்து என்ன, நான் இகழும் ஒரு எழுத்து சி, சி போகணும்லே அது. நான் பறக்கும் ஒரு எழுத்து என்னது, ஈ தான் பறக்கும். நான் வழி அனுப்பும் ஒரு எழுத்து போ அப்படின்றது. ஓகே, இது மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் அதோட தந்தம். உலகம் வெப்பமடைய காரணம் வண்டிகளின் புகை. ஆறுகள் மாசு அடைய காரணம் தொழிற்சாலை கழிவு. மழை குறைய காரணம் காடுகள் வெடிப்பு. ஓகேங்களா, ஓகே. இது பாருங்க, இது ரொம்ப முக்கியம். சோ வந்து 12. ஓகேங்களா, இது கொடுத்து இந்த இது எழுத சொல்லுவாங்க வேர்ட்ஸ்ல. சோ 12. ஓகேங்களா, சோ அது கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி 40 நம்ம சொல்லுவோம். ஆனா 40 அப்படின்றது தான் கரெக்ட். 50 அப்படின்றது 50ன்னு சொல்லக்கூடாது, 50. ஓகேங்களா, அது கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி இது பாருங்க, 13 நம்மளுக்கு வாயில வரும். 13. 33 இன்னும் 33 இல்ல, 33. தூவா தீயா பாருங்க, அங்க தப்பு பண்ணுவாங்க. 98 ஆனா வந்து 98. சோ வந்து அந்த எந்த இன்னு வருதுன்னு பாருங்க, எங்கெங்க இது வருதுன்னு பாருங்க. 108. 108னா என்னது, 100 கூட்டல் 8, 108. 108 நம்ம ஆக்சுவலி 108 எந்த ரா வருதுன்னு பாக்கணும். ஓகே, அது பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து போவாங்களா. ஓகே, சொல்லுருவாக்கம் என்னன்னு பாக்கலாங்களா. இது ஈஸி தான். கல்லு காலு, சிறு சீரு, மீ படு பாடு, கடை காடை. காடைனா அந்த காடை இது இருக்குல்ல, பரவாது. விடு வீடு. ஓகேங்களா, அதுதான். இது பாருங்க, கோழிய கோட்டம் ஆணம் காய்ச்சுவாங்க. சரி, கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க அப்படின்னா ஆணம்னா குழம்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா. நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கும்படிதான் வந்து நாளி அப்படின்னுவாங்க. அகவிலை அப்படின்னா தானிய விலை. ஓகேங்களா, இதுல அக அப்படின்றது தானியம். ஓகேங்களா, சோ அகவிலை.
அளக்கிற நாளைக்கு அகவிலை தெரியுமா. திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு அப்படின்னா திறவுகோல் அப்படின்றது இங்க சாவி. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, கிணறில் போட்டேன், இது வந்து பிழை இல்லையா, கரெக்டா எப்படி எழுதணும், கிணற்றில் போட்டேன். சுவற்றில் வரைந்தேன், சுவரில். நம்ம என்ன நினைப்போம், சுவற்றில் அப்படின்றதுதான் கரெக்ட் நினைப்போம். பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சுவற்றில்ன்றது தப்பு. சுவரில் அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். இது அடிக்கடி வந்து கேட்ட கொஸ்டின். வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்கிறது. ஓகேங்களா, சோ வயிறு பசிக்கிறது, வயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த மயங்கொழி பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா. மல்லிகை மனம் வீசும், பூமியை வலம் வருவேன். இந்த மனம் என்னன்னா இதயம், இந்த மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது. பூமியை வலம் வருவேன்னா இந்த வளம். ஓகேங்களா, இந்த வளம்னா வளமான. அடுத்து புலி பதுங்கி பாயும், இந்த புலி என்னது, புளிச்சையப்பம், புளியங்கொட்டை, அந்த புலி. முகத்தில் புன்முறுவல் வேண்டும், புண்ணா என்னது, புன்னகை. சோ இந்த புண்ணு வந்து அந்த உடம்புல வரும் இல்லையா புண்ணு, அந்த புண்ணு. நாய் வால், இந்த வால் தான் அதோட வாலு, வாலாட்டாதன்மை அந்த வால். இந்த வால் வந்து கத்தி. ஓகேங்களா, ஓகே அடுத்து போலாம். ஓகே, இது பாருங்க, நிகழ்வுக்கு பொருத்தமான ஒலிக்குறிப்பு சொற்களை கண்டறிந்து தொடர்களை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பாக்கலாம். வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. மழை என்ன, மழை எப்படி பெய்யும், சோவென்று பெய்யும். அடுத்து மரத்தில் கிளை ஏன்னா எப்படி முறிந்தது, பட்டென்று முறிந்து வருமா. அடுத்து ஓகே, குருவிகள் விருட்டென்று பறந்தோடின. காய்ச்சல் காய்ச்சல் தான் பட்டென்று நின்று வருமா. ஆமா, காய்ச்சல் தான் பட்டென்று நின்றது. மரத்தின் கிளை படார் என்று முறிந்தது. சாரிப்பா. அடுத்து பாருங்க, மல்லிகை வந்து கும் என்று மனம் வீசியது. ஓகேங்களா, ஓகே, அகர வரிசையில எழுத சொல்லிருக்காங்க. தா வரிசை, தா வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, தமிழ்ல தா. தா தா எங்க இருக்கு, தத்தா தி, தித்தி, து து, தே தே, தோ, சாரி தை விட்டோமா, தை வராது. அடுத்ததான் தோ, தோ. ஓகேங்களா, அடுத்து ஓகே, கல்விக்கு விளக்கு எது போன்றது அப்படின்னா நல்லெண்ணம். ஓகேங்களா, கல்விக்கு விளக்கு அப்படின்றது நல்லெண்ணம். ஓகே, அடுத்தது குதிரையை அடக்கிய வீரச்செல்வன் யாருன்னு பார்த்தோம்னா விவேகானந்தர், அதாவது நரேந்திர தத். அவரோட இயற்பெயர் நரேந்திர தத், விவேகானந்தர். ஓகேங்களா, சோ அது பாத்துக்கோங்க. ஓகே, இந்த லைன் பாருங்க, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான லைன் பாத்துக்கோங்க. ஓகே, உலகம் என்னும் பொருள் வரும் தமிழ் சொற்கள் சிலவற்றை கண்டறிக. என்னது உலகம், ஞாலம், ஞாலம், நிலம், பூவுலகம், மேதினி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகம். மேகம் அப்படின்னா முகில், எழிலி, கொண்டல், மஞ்சு. ஓகேங்களா, அரசன்னா மன்னன், வேந்தன், கொற்றவன், போ. ஓகேங்களா, ஒரு பொருள் பல சொற்கள் அந்த இது. ஓகே, இது பாருங்க, ஒரு சொல் பல பொருள். ஓகேங்களா, சரி ஓகே, என்னன்னு பாக்கலாம். பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் தழை என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. சோ மரமும் தழையும் அப்படின்னா இந்த தழை அப்படின்றது பார்த்தோம்னா செடி கொடியை குறிக்கிறது. இங்கு தழை என்பது பெயர் சொல்ல வந்திருக்கு. இது இங்க பாருங்க, தலையா வெப்பம் தலைக்கவும் அப்படின்றதுல தலைன்றது வினை சொல்ல வந்திருக்கு. அதாவது தழைத்தல் அதனால என்பதற்கு கூடுதல். ஓகேங்களா, கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள் உண்டு. ஓகேங்களா, இங்க பாருங்க, குறையா வெப்பம் குறைக்கவும். ஓகேங்களா, இங்க குறையா வெப்பம், குறையாத வெப்பம். இங்க வந்து ஒத்தனா குறைக்கவும். சோ அப்ப இங்க கூடுதல்ன்ற பொருள் வருது, இங்க குறையிறது அப்படின்ற பொருள் வருது. ஓகே, நாடு தழைக்க, இங்க தழைக்க அப்படின்னா வளர்ற தலைத்தல். ஓகேங்களா, அடுத்து சேலையை தழைய உடுத்தினால் அப்படின்னா அப்படி தாளப்படியும் மாதிரி உடுத்தினால் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, சோ வந்து ஒரு சொல்லுக்கு எத்தனை பொருள் இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
பழமொழி நானூறு செய்யலே பாருங்களேன். அதுல பார்த்தோன்னா ஆற்றுணா, நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம் இல்லையா? ஆற்றுணா, ஆறு குட்டல் உணா அப்படின்றது. இதுல ஆறு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆறுனா வலியும்னு வரும். அதே மாதிரி பார்த்தோன்னா ஓடுற ஆறு அப்படின்னு வரும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அதே ஆறு எண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஆறு. ஓகேங்களா, அதுவும் வரும். அதே மாதிரி தனி ஆறு அப்படின்னா ஆறுதல், புண்ணு ஆறுது அப்படின்னு தணிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த தனி. இந்த தனி அப்படின்றது தனியா இருக்கிறது. இந்த தனி பார்த்தோம்னா தனித்தல், சூடு தனியறது அப்படின்னு அது. ஓகேங்களா, அது. ஓகே, அடுத்து இரட்டை கிளவி, சரி கிளவி. ஓகே, கனகன தனத்தன, அதாவது ஒளி உணர்த்தும் சொற்கள் இரண்டாகவே சேர்ந்து வரும். அவ்வாறு வரும்போது அங்கு ஒளி குறிப்பை வெளிப்படுத்தும். இதனை பிரித்தால் பொருள் தராது. சோ இதெல்லாம் கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதாவது அந்த இரட்டை கிளவிக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, சோ பிரித்தால் பொருள் தராது, 2 டைம் மட்டும் தான் வரும். ஓகேங்களா, சோ இது அடுக்கு தொடர் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 டைம் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா, வாழ்க்கை அந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். பட் இது பாத்தீங்கன்னா கணக்கெல்லாம் வராது. கணத்தன முடிஞ்சு. ஓகேங்களா, சல சிலதான் இரட்டை கிளவி அப்படின்றாங்க. பேர்ல இருக்க இரட்டைனாவே என்னது 2, அவ்வளவுதான். இரட்டை என்றால் 2, கிளவினா சொல். இதே கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. சோ கிளவி அப்படின்னா என்னது, சொல். இரட்டை அப்படின்னா 2. சோ 2 சொல், அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுலயே கொஸ்டின்லயே சரி வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிழைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, செவல் வராது, என்ன வரும், சேவல். ஆணும் பேணும் இல்ல பெண்ணும். ஏட்டிக்கு போட்டி. ஓகேங்களா, அவன் எங்கே, இந்த பெருசு. ஓகேங்களா, எங்கே சென்றான் இல்ல சென்றான். ஓகேங்களா, அடுத்து உயர்ந்து நிற்பது மழை. இந்த மழைன்றது ஜோனு பெய்யுது, அந்த மழை. வானத்திலிருந்து பெய்வது மழை. உழவர்கள் ஆடி திங்களில் என்ன போட்டுவாங்க, சரி பூட்டுவாங்க. பொன்னேர், பொன் புட்டல் ஏர். ஓகேங்களா, இது வராது, 2 சொல்லி. அடுத்து மழை நீரை வானப்புணல் என்பார்கள். புனல்னா என்னது, நீரு. ஓகேங்களா, வானப்புணல். ஓகே, இது பாருங்க. பாரதிதாசன் இயற்றிய நூல் என்னது, பாண்டியன் பரிசு. 3 சொல்லி. ஓகேங்களா, அடுத்து சேங்கல்லை கொண்டு வீடு கட்டுவாரா? எந்த செங்கல் வரும், செங்கல் சே. வேல் வடித்து கொடுப்பது கொள்ளருக்கு கடனே. வெல்லுல வேல். உலக புதுமறை திருக்குறள். பெருமறைன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ தோல்வியே வெற்றியின் முதல் படி. கேள்வியேன்னு கொடுத்துருக்காங்க. சோ தோ. ஓகேங்களா, ஓகே. இது ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு சொற்களை வகைப்படுத்துறது. இது ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, இரட்டை கொம்பு, ஒற்றை, இரட்டை, ஒற்றை, ஒற்றை, இரட்டை, ஒற்றை, இரட்டை, இரட்டை, ஒற்றை. ஓகேங்களா, அதாவது கெண்டை, கோட்டை. பிரிச்சு எழுதிருக்காங்க இடங்கள்ல. சரி, ஓகே, அடுத்து பாக்கலாங்களா? துணை எழுத்து. ஓகேங்களா, சோ துணை எழுத்து பிழைகள் இது பண்ண, அது என்ன பிழையோ அதை கரெக்டா செக் பண்ணி சொல்லிருக்காங்க. ஓகே, என்னன்னு பாக்கலாம். மருத்துவ மனன்னு கொடுத்துருக்காங்க. மன வராது, மனை. பாகும் கிடையாது, போகும் வழி. ஓகே, மருத்துவமனை, போகும் வழி. இங்கு பட்டு சொல்லி தரப்படும். பட்டுல பாட்டு சொல்லி தரப்படும். காவலன் நாகர், அதாவது காவலன் நகர். ஓகேங்களா, காவலன் நகர். அடுத்து இது குறியில் பார்க்கலாமா? சாப்பாடு இல்ல சாப்பாடு, தாயார்ல தயார். பள்ளிக்கூடம்ல பள்ளிக்கூடம் அருகில் உள்ளது. ஒன்று வங்கினால் இல்ல வாங்கினால், ஒன்று இலவாசம் இல்ல இலவசம். ஓகேங்களா, அடுத்து மயங்கொழி பாருங்க. 2 சக்கர வண்டிகள் பழுது பார்க்கப்படும். ஓகே, அடுத்து நாள்தோறும் வராது, நாள்தோறும். வரந்தரு விநாயகர் கோயில். வரந்தரு இல்ல வரந்தரு, இந்ததான். பாடலில் உள்ள குறிநெறிகளை எழுது. தமிழ்நாடு. இது தரணி புகழ் தங்க தமிழ் நீன் கொடுத்துருக்காங்க, நீ, இந்த நீ. அடுத்து சேர சோழ பாண்டியர். இனிமை பெங்கல்ல பொங்க. ஆண்டிட்ட இன்பத்தமிழ் நாடு. இமய முதல் குமரி கிடையாது, குமரி வரை. ஈடு இணையற்ற வீரமீக்கல்ல வீரமிக்க நடுல நாடு. ஓகேங்களா, சரி, ஓகே. இது பாருங்க, எதிர்ச்சொல். காய் கனி. இம்மை மறுமை. அல்லவை நல்லவை. இன்பம் துன்பம். கனவு நனவு.
இரவு பகல், கருப்பு வெள்ளை, பள்ளம் மேடு, மேல் கீழ், இனிப்பு கசப்பு. ஓகேங்களா? ஓகே. எதிர்ப்பால் சொல்லை கண்டறியலுக. மாணவன் மாணவி, உழவன் உலர்த்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. ஓகே, அறிந்து கொள்ளுதல் என்னன்னு பார்க்கலாம். பால்பக பெயர்கள். ஓகேங்களா? சோ குழந்தை, சிற்பி, ஏழை, அமைச்சர், பேதை, அறிவாளி, மேதை, நோயாளி. ஓகேங்களா? பகானா பிரிக்க முடியாத பெயரு. அதாவது இப்ப குழந்தை அப்படின்னா அது பெண்பாலும் கிடையாது, ஆண்பாலும் கிடையாது. ஒரு பொதுவா குழந்தைனாவே அது குழந்தைதான், அது ஆனா பெண்ணா இல்ல. அதான் வந்து பால்பகா பெயர்கள். அது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிற்பி அப்படின்றது பார்த்தா பெண் சிற்பியா இருக்கலாம், ஆண் சிற்பியா இருக்கலாம். ஏழைன்றது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ பேதை அப்படின்றது ஆண்றவங்களும் பேதையா இருக்கலாம், பெண்ணுன்றதும் பேதையா இருக்கலாம். சோ பேதைனாவே பெண் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடுத்து அறிவாளி, அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அது என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகே, கீழ்காணும் தொடரில் உள்ள பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஓகே, தனிக்குறளை குறிப்பு வந்து தனிக்குறளை அழைத்து ரகர ஒற்று இது வந்தால் அது பிறமொழி சொல். பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தனிக்குறியில் அடுத்து ரகரம் வந்துச்சு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தனிக்குறிலாம் இப்ப இது அர்ச்சுனன் எடுத்துவாங்க. இந்த அர்ச்சுனன் அப்படின்றதுல என்றது தனிக்குறில், அது பக்கத்துல என்ன வந்திருக்கு, இருன்னு வந்திருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம், அது பிறமொழி சொல்லுன்னு தான் அர்த்தம். நம்ம என்ன நினைப்போம், அர்ச்சுனன் அப்படின்றதுனால நம்ம வந்து தமிழ் சொல் நினைப்போம், பட் ஆக்சுவலி தமிழ் சொல் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதுதான் இங்க குறிச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது பாருங்க, அர்ச்சுனன் வில் விதையால் சிறந்தவனான வந்து இது எனது பிறமொழி. தர்மம், இது பாருங்க, தர்மம் தனிக்குறியலுக்கு பின்னாடி எப்படி வந்திருக்கு, அப்ப இது பிறமொழி தர்மம். அடுத்து சிறந்த நிர்வாகி. ஓகே, நிர்வாகி அப்படின்னா பாருங்க, நீர் தனிக்குறியல் பக்கத்துல இது வந்திருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். கற்பூரம் தனிக்குறியல் பின்னாடி இரு. சோ கற்பூரம் அப்படின்றதும் பிறமொழி. எண்ணி துணிக கர்மம், கர்மம் வரும் இல்லையா? சோ இதுவும் தப்பு, இது பிறமொழி. சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து. ஓகேங்களா? அது புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு நேற்றுதான் வர்ணம். ஓகேங்களா? வர்ணம் வராது. அடுத்து இது சர்பந்தினை. ஓகேங்களா? சர்பத்தினை கண்டதும் கீரிப்பிள்ளை. ஓ, சர்ப்பம்னா என்னது, பாம்பு இல்லையா? அது பிறமொழி தானே. அடுத்து நீ பேசுவதின் அர்த்தம் வரக்கூடாது. அடுத்து பாருங்க, தாய் தன் குழந்தைக்காக கோயில் அர்ச்சனை அப்படின்றதும் இதுவும் பிறமொழி. ஓகேங்களா? இது பிறமொழி. ஓகே, அடுத்து இது பாருங்க, டிவினா என்னது, தொலைக்காட்சி. ரேடியோனா வானொலி. டிஃபன் சிற்றுண்டி. டீ தேனி. அதே மாதிரி கரண்ட் மின்சாரம். அதே மாதிரி டீ மாதிரி காஃபிக்கு வந்து குழம்பின்னு வரும். ஓகேங்களா? டெலிபோன் தொலைபேசி. ஃபேன் மின்விசிறி. சேர் நாற்காலி. லைட் விளக்கு. டம்ளர் அப்படின்னா குவளை. ஓகேங்களா? அடுத்து சைக்கிள் மிதிவண்டி. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை. ஆபீஸ் அலுவலகம். சினிமா திரைப்படம். டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி. ரோடு சாலை. பிளைட் வானூர்தி. பேங்க் வங்கி. தியேட்டர் திரையரங்கு. ஆஸ்பத்திரி மருத்துவமனை. ஓகேங்களா? அடுத்து வாங்க, கம்ப்யூட்டர்னா கணினி. காலேஜ் கல்லூரி. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். டெலஸ்கோப் அப்படின்னா தொலைநோக்கி. தெர்மாமீட்டர் வெப்பமானி. இன்டர்நெட் இணையம். ஸ்கூல் பள்ளி. சயின்ஸ் அறிவியல். மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. பாருங்க, டெலஸ்கோப் தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி. நம்பர் எண். மைக்ரோனா என்னது, குட்டியா, அதை வச்சு நுண்ணோக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்பர் எண். ஓகே, இது பாருங்க, வானரம்னா ஆண் குரங்கு, மந்தினா பெண் குரங்கு. ஓகேங்களா? இது ரெண்டு பாத்துக்கோங்க. வானரம் அப்படின்னா பொதுவா குரங்கு சொல்றது கிடையாது, ஆண் குரங்கு சொல்றதுதான் வானரம். ஓகேங்களா? பெண் குரங்கு சொன்னா மந்தி. ஓகே, இது பாருங்க, தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள ஸ்லேடை பாடல்கள் ஒன்று பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது. சோ ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தரமாக வரத்தான் ஸ்லேடை. இது வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சொல்லோ தொடரோ ரெண்டு பொருள் தர மாதிரி பாடுனா அதுதான் ஸ்லேடை. ஓகேங்களா? இதை வந்து இரட்டொரு மொழிகள். இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஸ்லேடைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இரட்டொரு மொழிகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இரண்டு கூட்டல் உரக்கூட்டல் மொழிகள் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? சோ இது பாருங்க, ஆறு என்பது நீர் ஓடுகின்ற ஆற்றையும் குறிக்கும், என் ஆறையும் குறிக்கும், சோ செல்லும் வழியையும் குறிக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா
அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இரட்டொரு மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பாட்டா கூட பாடிருப்பாங்க. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? குதிரைக்கும் கீரை பாத்திக்கும் வந்து என்ன வித்தியாசம், இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்ல, ஆனா ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தி ஒரு இதா பாடுவாங்க. அந்த மாதிரி ஸ்லேடை பாடுறது அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, காலம் நம்மளுக்கு தெரியும். காலம், முக்காலம், 3 காலம் நம்மளுக்கு தெரியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காலத்தை குறிக்கும் உரிய வினைச்சொல்லை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றாங்க ஒரு நம்முடைய. சோ பார் அப்படின்ற சொல்லுக்கு வினைச்சொல்லுக்கு காலத்திற்கு ஏற்றபடி அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. சோ இறந்த காலத்துல என்ன சொல்லுவோம்? பார்த்தேன். நிகழ்காலம்னு பார்க்கிறேன். எதிர்காலம்னா இனிமேல் பார்ப்பேன். ஓகேங்களா? சோ அதான் சொல்றாங்க. சோ அது எப்படி அதாவது எப்படி சப்போஸ் வந்து ஒரு வினைச்சொல் கொடுத்துட்டு அதை வந்து இறந்த காலமாவோ நிகழ்காலமாவோ எதிர்காலமாவோ மாத்த சொன்னாங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. சோ இங்க பாருங்க, பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். ஓகேங்களா? சோ எழுதினாள் அப்படின்னா என்னது? எழுதி முடிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இறந்தது. அதே மாதிரி போக மறுத்தான் அப்படின்னும் போது இறந்த காலம். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து பார்த்து எழுதுகிறான். கிரான் அப்படின்னால என்னது? நிகழ்காலம். ஆசை வந்து கேள்வி கேட்பாருன்னா அது இனிமேலும் நடக்கும். சோ எதிர்காலம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். ஏன் படித்தேன் போடுறோம்? நேற்றுனாவே அந்த நேற்று முடிஞ்சு போச்சு. உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். இனிமேதான் வீட்டுக்கு வருவேன், கட்டாயம் நான் வருவேன் வா அப்படின்னு. அப்பா வந்ததும் என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவாரு? திட்டுவாரு. இனிமேல் தான் வரப்போறாரு. இப்போதுனா என்னது? இப்ப நிகழ்காலம். நான் தமிழ் படிக்கின்றேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒற்றுப்பிழை பாருங்க. பாடலை பிரித்து படி அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து பிழை. திருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடலை பிரித்து படி. சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தி பிழை அந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா இது புரியும். லைன்றது இங்க எப்படின்னா வெளிப்படையா வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை இது வந்து பாத்தீங்கன்னா உருவு வந்து வெளிப்படையா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்படின்னும் போது இந்த வெளிப்படையா வந்துச்சு, அப்படி விரி வந்துச்சுனாவே சந்தி வந்து வரணும். அதுக்கான அந்த இது வரணும். சோ இப்போட மெய்யெழுத்தினது இப்பு. சோ அந்த இது வந்துடணும். பிரித்து படி. அதேதான். ஓகே, வேற அடுத்து பார்க்கலாமா? குரில் நெடில் பிழை. இது பாருங்க, தண்ணீர் குடித்தான். தண்ணீர் கிடையாது, தண்ணீர். அது மாதிரி கடைக்கு போய் வெட்டி கிடையாது, வேட்டி சட்டை. ஓகேங்களா? அடுத்து என்ன? கோடுமை இல்ல கொடுமை. துணை எழுத்து பிழை. அப்பாவிக்கு பெண்ணும் பெருளும் கிடைத்தது, பொண்ணும் பொருளும் கிடைத்தது. அடுத்து சோவல்ல சேவல் சண்டை பார்த்தேன். ஓகேங்களா? அடுத்து மயங்கொழி பிழை அப்படின்னா கல்லும் முள்ளும். அதாவது பாதையில் இந்த கல்லு வரும். இந்த கல்லு வந்து இந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கல்லு. இந்த முள்ளு கிடையாது, இந்த இல்லுக்கு வந்து இந்த இல்லு வரும். இந்த இல்லுனா இந்த முள்ளு அப்படின்னா தள்ளு முள்ளுன்னு அந்த இதுல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒருமை பன்மை பிழை திருத்த. காற்று வீசினவா, மரங்கள் அசைந்ததுன்னு கொடுத்துருக்காங்களா? இல்ல. சோ காற்று அப்படின்றது இங்க வந்து என்னது? ஒருமை. சோ அப்படின்னும் போது என்னது? வீசியதுன்னு வரும். மரங்கள்ன்றது என்னது? பலவின் பால். ஏன்னா இது வந்து இது கிடையாது, அக்ரிணை. சோ பலவின் பால் அப்படின்னா அசைந்தன அப்படின்னு வரணும். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றானா, 2 பேர் வந்திருக்கு. அப்ப என்ன? சென்றனர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேனா, என்னது? சேர்வேன். நாளைக்குன்னா என்னது? எதிர்காலம். நேற்று பால் பொங்குகிறதா, இது வந்து என்னது? நேற்றுன்ற இறந்த காலம். சோ பொங்கியது. ஓகேங்களா? அடுத்து சோ இந்த அட்டவணை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது பாருங்க. தொழிலாளர் நாள் வந்து மே 1. என்னது? கா. சோ இந்த நாளும் படிச்சுக்கோங்க. காந்தியடிகள் பிறந்தாலும் அக்டோபர் 10. 10னா என்னது? கா. சரி, அக்டோபர் 2 என்னது? ஓகே. உலக புத்தக நாள் ஏப்ரல் 23. 2னா என்னது? 3னா என்னது? அந்த நாம இருக்கு அது. குழந்தைகள் நாள் வந்து நவம்பர் 14. 1 கா. 4ன்றது இந்த ஷூ மாதிரி வரும். சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. 5ன்றது எப்படின்னா ஒரு ரூட். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, இங்க அடுத்து குடியரசு நாள் ஜனவரி 26. 26னா
6 வந்து பாத்தீங்கன்னா பூ. டிசம்பர் 7 7 பாருங்க, 7 ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 8னா அடுத்து நவம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9 கா. இதுவும் ஒரு மாதிரி பூ மாதிரிதான் இருக்கும். எங்க இருக்கு பாருங்க, இங்க பூ, அதாவது பூவே அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இது பாதியா இருக்கும். 10 அப்படின்னா கா 0 0க்கு 0 மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது பாருங்க, கீழ்காணும் இருபொருள் தரும் சொல்லை தொடர்களை அமைத்து எழுதுக. ஓகே, இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான இது. தாமரை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரைன்றது ஒரு பிரிக்காம பொருள் வந்து பாத்தீங்கன்னா மலர். ஓகேங்களா, குளத்துல தாமரை மலர்ந்ததுன்னு சொல்லி அந்த மலர். இது பிரிச்சோம் அப்படின்னா தா கூட்டல் மறை, அதாவது தாவுனா தாவுகின்ற, இந்த மறை பாத்தீங்கன்னா மான். ஓகேங்களா, தாமரைன்னா தாவுகின்ற மான். அதே மாதிரி பலகை அப்படின்றது பிரிக்கலன்னா மரப்பலகை, பிரிச்சோம்னா பல கூட்டல் கை, அதாவது பல கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி எதிர்ப்பால். எதிர்ப்பால் அப்படின்றது எதிர்ப்பு. இந்த கருத்து வந்து எதிர்ப்பால் மசோதா நிறைவேறவில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா மறுத்து கூறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பிரிக்கிறோம், எதிர்கூட்டல் பால்னா எதிர்ப்பால். ஃபார் எக்ஸாம்பிள் பெண் பால்னா அதுக்கு எதிர்ப்பால் எது ஆண்பால். அந்த இது மாமரம் அப்படின்னா, மாமரம் அப்படின்ற பிரிக்கலன்னா ஒரு வகை மரம், மாங்காய் மரம் இல்லையா, அந்த மரம். இது பிரிச்சோம்னா மா கூட்டல் மரம். இதுல மானா என்னது பெரிய, குறிச்சொல் மா அப்படின்னா பெரிய பெரிய மரம். ஆறுதலை அப்படின்னா என்னது, அவருக்கு ஆறுதலை கூறினார் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆறுதல் தேற்றுதல். இது ரெண்டா பிரிச்சோம்னா 6 கூட்டல் தலை, 6 தலை, 10 தலை ராவணன் மாதிரி 6 தலைகள். ஓகேங்களா, சோ வந்து பிரிச்சு எப்படின்னா நமக்கு இது வரும், அர்த்தம் வரும் அப்படின்னு பாத்துக்கோங்க. இது ஒரு கீழ்கான பத்தியப்படுத்தி வினாக்களுக்கு விடை தெரிக. ஓகே, படிச்சுக்கோங்க, ஆன்சர் நான் சொல்றேன். பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்றது, அதாவது சுத்தம் சோறு போடும்னா என்ன, சுத்தத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா, சரி, சிறப்பு என்னன்னு கேக்குறாங்க. பழமொழியின் சிறப்பு என்ன, சுருங்க, அதாவது ஒரு கருத்து, விரிவான கருத்தை சுருங்க சொல்வது. எங்க இருக்கு, சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது என்னது, சுத்தம். உடல் நலமே என்னது, உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுபவை அவை. உழைத்து தேடிய பொருளால் நமக்கு என்ன கேட்கும், உணவு, உடை, உறைவிடம். ஓகேங்களா, அதாவது நம்மளுக்கு அடிப்படை தேவைகள் தேவையானோ அதுதான் கிடைக்கும். ஓகே, அடுத்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக. என்ன இது பண்ணலாம், சுத்தம். ஓகே, அடுத்து ஓகே, பிறமொழி கலப்பென்று எழுதுக. எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு, எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க. அடுத்து பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர கூறினார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது பாருங்க, கலைச்சொல். கிளாக் வைஸ் அது வலஞ்சொலி அப்படின்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இடஞ்சொலி. அதான் இங்க இருக்கு. ஓகே, இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக். சப்போஸ் எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை, இது எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா நீங்க எப்பவுமே வந்து பிரிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேடுனா என்னது, சர்ச் பண்றது. சரி, சர்ச்னா என்னது, தேடுறது. ஓகே, அப்ப தேடுன்னு எங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. அடுத்து ஃபேஸ்புக், எனக்கு தெரியல பையன் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா பிரிச்சு பாருங்க. ஃபேஸ்னா என்னது, முகம், புக்குனா நூல், அப்ப முகநூல் அப்படின்னு வருமா. ஓகே, அதுதான். ஓகே, இது பிரிச்சு பார்க்க முடியாது. வாட்ஸ்அப்னா புலமை. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சொலி. குரல் தேடல், அதே மாதிரி வாய்ஸ் சர்ச். வாய்ஸ்னா என்னது, குரல். சர்ச்னா தேடல். அதே மாதிரி டச் ஸ்கிரீன், டச்னா என்ன, தொடுறது, தொடு. ஸ்கிரீன்னா திரை, தொடு திரை. ஆப்னா செயலி. ஓகேங்களா, அப்ளிகேஷன் அப்படின்னா என்னது, ஒரு செயல், ஒரு ஏதோ ஒரு விஷயம், கேம்னா ஏதோ ஒரு செய்யறோம். ஓகேங்களா, சோ அந்த செய்யறதுக்கு ஒரு எப்படி சொல்றோம்னா ஒரு கருவி மாதிரி வச்சுக்கோம். அப்படின்னா என்னது, செயலி அப்படின்னு சொல்லுவோமா, செயலை செய்யறது அது. ஓகே, இமெயில் அப்படின்னா என்னதுன்னா பிரிங்க. மெயில்னா என்னது, அஞ்சலா, சோ அஞ்சல், மின் கூட்டல் அஞ்சல். ஓகேங்களா, ஓகே, அடுத்து போகலாம். ஓகே, கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்கள் திரட்டுக. என்னென்னலாம் இருக்கு பாருங்க, அரி, ஆழி, முன்னீர், அழுவம், அலை, திரை, பறவை, பெருநீர், ஆர்கலி, விரிநீர், சமுத்திரம், பவ்வம். ஓகேங்களா, சரி, ஓகே. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்னது, பறவை அப்படின்னு அர்த்தம். இந்த பறவை பறக்கிறது. ஓகேங்களா, அடுத்து இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இந்த உரை பார்த்தீங்கன்னா உரைதல், உரை ஊற்றுதல், தயிருக்கு உரை ஊற்றுதல், அது உரைதல். ஓகேங்களா, முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றான். இந்த பணின்றது
வானத்திலிருந்து விழுற பனி. அடுத்து கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வரும் தோழியை அழைத்தாள். இந்த அலை அப்படின்னா அலைக்கழிக்கிறது, அந்த இது வரும். கடல் அலை, ஓகேங்களா? அது இந்த அலை பார்த்தோம்னா கூப்பிடுறது. புல் என்பதன் வேறு பேர் என்ன? பறவை. புல் பறவை. பறவை இடம் பெயர்தல், வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரணாலயம் அப்படின்னா புகலிடம். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். பாருங்க, சொற்களை வரிசைப்படுத்தி எழுதுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். எப்படி எழுதணும்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்து மனிதன் உலகில் இல்லாத பறவை பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அடுத்து மிகப்பெரிய சாண்டியாகோ. இது எப்படி எழுதணும்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். அதே மாதிரி 4வது பாத்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? அவர் தான் இதை சொல்லியிருப்பாரு. பறவை இல்லாத உலகத்தில் மனிதன், அதான் நாம் இல்லாத உலகத்துல பறவையால வாழ முடியும், பட் பறவை இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்தில் உள்ள எண்ணிக்கை என்ன? 30. இரட்டை காப்பியம்னா என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? அதாவது திங்கள் அப்படின்னா என்னதுன்னா வாரத்தின் நாள்னு சொல்லுவாங்க, நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. செங்கால் நாரை செங்கால் நாரைன்னு பாடியிருப்பாரு. ஓகேங்களா? பாரதியார் என்ன வேணும்னு சொல்லியிருப்பாரு? கான் நீளம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆயுத எழுத்தின் வேற ஒரு பேர் தனிநிலை, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? முப்புள்ளி, முப்பார் புள்ளி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தனிநிலை அப்படின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா? அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, இது பாருங்க, கலைச்சொல். கண்டம் அப்படின்னா கான்டினென்ட். வலசை அப்படின்னா மைக்ரேஷன், வலசை போதல் பார்த்தோலே அது. தட்பவெப்பநிலை, கிளைமேட். இது பாருங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை, வெதர் அப்படின்னா வானிலை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெதர் அப்படின்றது நம்ம எப்படி சொல்லுவோம்னா குளிர்காலம், அந்த இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது சரி, மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது கிளைமேட்னா தட்பவெப்பநிலை. இன்னைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, ஒரு மாதிரி மூடின மாதிரியே இருக்குன்னு சொல்லுவோம், இல்ல வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே. வானிலை அப்படின்னா அந்த வெதர் ரிப்போர்ட் படிப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி, அந்த இது. ஓகேங்களா? சோ வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இது. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீசன் ஒண்ணு வரும். சீசன்னா பாத்தீங்கன்னா இந்த நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, ரெய்னி சீசன், அந்த மாதிரி இது. ஓகேங்களா? இது மூணுக்குத்தான் வித்தியாசம். ஓகே. இந்த சீதோஷ்ண நிலை அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, கிளைமேட், தட்பவெப்பம். ஓகேங்களா? சரி, ஓகே. வலசைனா மைக்ரேஷன், புகலிடம், சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரு? சி ராமன். அடுத்த ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது அப்படின்னா, கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்கிறது அப்படின்றப்ப. அடுத்த தேசிய அறிவியல் நாள் எப்போதுன்னா பிப்ரவரி 28, ரொம்ப முக்கியம். அடுத்து அதே மாதிரி பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக ராமன் விளைவு. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஓகேங்களா? ஓகே. இணையான தமிழ் சொற்கள். கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர்னா கணினி. காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. அடுத்து பாருங்க, மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்னா எந்திரங்கள். இன்று பல்வேறு துறையில் ரோபோனா தானியங்கி, அதாவது தானியங்கி, தானாவே இயங்குறது. எப்படி பிடிக்கலாம்? தான் கூட்டல் இயங்கி. ஓகேங்களா? அடுத்து அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சுடி. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்பது கரவேல், ஈவது இலக்கு, அது மாதிரி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அது தானா இயங்குறது தானியங்கி. இது கலைச்சிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? இது விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி, ஏதாவது எல்லாம் அழைப்பு. கலைச்சொல் பார்க்கலாங்களா? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்குள் சேட்டிலைட். ஓகேங்களா? பின்வரி பத்தியை படித்து வினாவுக்கேற்ற விடையளிக்க என்னன்னு பார்க்கலாங்களா?
காமராசரின் வீட்டுக்கு நுழைய முயன்றவர் யாரும் ஒரு சிறுவனும் சிறுமியும். ஓகேங்களா. இந்நிகழ்ச்சி சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? நேர்மை. ஓகேங்களா. எங்க இருக்கு? படிச்சீங்கன்னாவே தெரியும். நேர்மையா இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசரோட மனம் என்னாச்சுன்னா நெகிழ்ந்தது. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டுக்கு வந்தனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்வுக்கு அவங்களால கட்ட முடியாது, சோ அதனால வாங்கிட்டு வரதுக்காக போயிருப்பாங்க. காமராசர் செய்யற உதவி யாது அப்படின்னா காசு கொடுப்பாரு. ஓகேங்களா. நெகிழ்ந்தா தேர்வு கட்டண பண உதவி கேட்டு தேர்வு கட்டண பண உதவி கொடுத்து. ஓகேங்களா. ஓகே, இது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, காமராசர் பிறந்த நாள் என்னதுன்னா என்னவா கொண்டாடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுவாங்க. ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ணனாவே ஆசிரியர் நாள். அடுத்து அப்துல் கலாம் பிறந்த நாள் பாத்தீங்கன்னா மாணவர் தினம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. விவேகானந்தர்னாவே எனது இளைஞர்கள் தான். ஜவஹர்லால் நேருனாவே குழந்தைகள் தான். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். முளையிலே விளையும் தெரியும் என்ன விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது என்னது? கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஓகேங்களா. கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணை எழுத்து சொற்கள் எழுதுக. இது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் இல்ல. நெக்ஸ்ட் போலாம். கலைச்சொல். கல்வி, எஜுகேஷன். தொடக்க பள்ளினா பிரைமரி, மேல் பள்ளினா ஹையர் எஜுகேஷன். மேல்னா என்னது? ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஓகேங்களா. நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் தூக்கினா லிப்ட். ரெண்டுக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எஸ்கலேட்டர்னா என்ன? அப்படியே மூவ் ஆயிட்டு போகும்ல, அதுதான் எஸ்கலேட்டர். அப்படின்னா அது படிக்கட்டு தானே, அது படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதான் மின் படிக்கட்டு. லிப்ட் அது அப்படியே தூக்குமா, லிப்ட் ஆகுமா, அப்ப மின் தூக்கி. ஓகேங்களா. சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக சொல்றேன். அடுத்து பாருங்க. மின் அஞ்சல் அப்படின்னு தான் பார்த்தோம். இமெயில். குறுந்தகடு அப்படின்னா என்னது? காம்பாக்ட் டிஸ்க். காம்பாக்ட் டிஸ்க் சிடி இருக்கு இல்லையா, சிடி அது. அதாவது காம்பாக்டா என்னதுன்னா சின்ன ஒரு நம்ம கைக்கு அடங்குற மாதிரி காம்பாக்டா இருக்கணும். ஸோ குறுந்தா குறுக்கி இருக்கு அப்படின்னு. ஸோ குறுந்தகடு. ஓகே. டிஸ்க்னா தகடு. மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி. லைப்ரரினாவே என்னது? நூலகம். புக்குனா என்ன? நூல். ஈனாவே நான் முன்னாடி மின் 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 போட்டுக்கோங்க. அந்த மின் 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 போட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறதுக்கு என்னவோ அது அர்த்தம். ஓகேங்களா. சப்போஸ் தெரியல அப்படின்னா இ மெகசைன் அப்படின்னா நீ இதழ்கள். மெகசைன் அப்படின்னாவே இதழ்கள். ஸோ ஈனாவே மின் இதழ்கள். முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. சோ அடுத்து பாருங்க. இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. வானமுக்கும் இந்த வானமுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ இந்த 2 சொல்லி வந்துச்சுன்னா ஆகாயம், இது வந்துச்சுன்னா வெடி. ஓகே. 3 சொல்லி வந்துச்சுன்னா பனியில வேலை, 2 சொல்லி வந்துச்சுன்னா குளிர்ச்சி. அதே மாதிரி இங்க பாருங்க. விலை குண்டுல வந்துச்சுன்னா பொருளின் மதிப்பு, இந்த இது உண்டாக்குதல், இந்த விலை விரும்பு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. இலை அப்படின்னா செடியின் இலை. இலைனா இந்த லை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெலிந்து போகுது. இலைத்தாள் அப்படின்னு மெலிந்து போதல். இந்த இலைன்னா நூல் இலை, நுண்ணிலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இலை நூல் இலை. ஓகேங்களா. அந்த இந்த இதுக்கும் இந்த இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகேங்களா. நூலிலையில் தப்பித்தாங்க அப்படின்னு. இது பாருங்க. ஏரி அப்படின்னா அது ஒரு நீர்நிலை. இந்த ஏரி பார்த்தோம்னா மேல ஏறுது. இது பாருங்க. கூரை, வீட்டின் கூரை. இது கூரைப்புடவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கூரை. ஓகே. இது சிரம். சிரம் அப்படின்னா தலை. இந்த தலை அப்படின்னா தலைக்கல் அப்படின்னு அந்த தலை. அடுத்து இலைக்கு வேறு பெயர் விலை. இது வந்து தலை. அடுத்து வண்டி இருப்பது வந்து இந்த காலை. இந்த கால் பார்த்தோம்னா காலை, காலையில மதியம். அது கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த பறவை பறக்கிறது, இது பறவை கடல். பறவை வானில் பறந்தது, இது பறந்து விரிந்து அப்படின்னு அர்த்தம். கதவை மெல்ல திறந்தான். சரி, மெல்ல திறந்தான், திறக்கிறது. இது பூ மனம் வீசும். புலியின் கண் சிவந்தது. இது என்ன? குழந்தைகள் பந்து விளையாடினர். அடுத்து வீட்டு வாசலில் கோலம் எந்தலோ, இந்தலா போடும். இந்த கோலம் பாத்தீங்கன்னா இந்த விண்வெளி பிளானட் சொல்லுவாங்க இல்லையா, மெர்க்குரி இதெல்லாம் அந்த கோலம். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. என்ன வரும்? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. அடுத்து பாருங்க. தேர் திருவிழாவா? தேர்விழா சென்றன. வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஓகே. அடுத்து பாருங்க. கதிரவன் மறையும் காலையில் உதித்தது மாலை. ஓகே, சாரி, ஏன்னா வரும் சரியான தொடர் இது. ஓகே.
கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஓ, அப்ப எது ஆன்சர் கரெக்ட்? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். ஓகே, இது கலைச்சொல். வெல்கம்னா என்னது? நல்வரவு. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. மேக்கப் ஒப்பனை. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஓகே, அடைப்புகள் உள்ள சொல்லை தக்க இடத்துல ஓகே. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னா ஒரு, வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். ஓகேங்களா? இந்த ஒருன்றது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம். நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். இயற்கைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? இயற்கை உரங்கள். நாம் இயற்கை இங்க வரும். இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் மிகுந்த. அப்ப நான் சொன்ன வேலை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். ஓகே, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. ஓகே, கிடைக்கும் பொருள்களில் டேஸை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம் அப்படின்னா அதோட மதிப்பை, அதாவது மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க, படிச்சுக்கோங்க. சிலை செதுக்கப்படும் போது உதிரும் கல்துளை என்ன மாத்தலாம்? அந்த கோலமாவு இருக்கு இல்லையா, கோலமாவாக மாத்தலாம். ஓகேங்களா? கோலமாகன் இருக்கு, கோலமாவு இருக்கு இல்லையா, கோலமாவா மாத்தலாம். அடுத்து சிலை செதுக்கப்படும் போது உதிரும், அதுதான் இங்க பார்த்தோம் இல்லையா. ஓகே, வணிகத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, மனிதர்களுக்கு தேவையான பொருளை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம். ஓகேயா? அடுத்து மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும் பொருட்களை மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த வணிகம். அதுதான் மதிப்பு கூட்டு பொருள். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் சிலையை செதுக்குறாங்க, ஒரு சிற்பி செதுக்குறாங்கன்னா சிலையும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதுல இருந்து கீழே உதிர்ற அந்த கல்துளை என்ன பண்ணலாம்? கோலமாவும் மாத்திக்கலாம். அதான் மதிப்பு கூட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, விடுதலைக்கு விடை காணுங்கள். தனியாளாய் இருந்தால் நடுநிலையாய் இருந்திடுவான், யாரும் அமர்ந்தால் ஏற்றமிறக்கம் காட்டிடுவான். யாரு? தராசு. தண்ணீரில் கிடப்பான், தள்ளாடி தள்ளாடி நடப்பான், காலில்லாத யாரு? கப்பல். பேச முடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும் பூட்டு. யாருப்பது? குதிரை. இயந்திரத்தால் செய்ய முடியாத மணி, ஊசி நூலில் போக்க முடியாத மணி, பூமியில் விளையும் மணி, உலகத்தார் விரும்பும் மணி எந்த மணி? நெல்மணி. சோறு. ஒரு மதி வெளியே போகும், ஒரு மதி உள்ளே வரும், இருமதியும் சேர்ந்து விட்டால் பல நிதியும் சேர்ந்து வரும். அது என்னது? ஏற்றுமதி இறக்குமதி. ஓகே, அகர வரிசைப்படுத்துக. பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? காவரிசை. பாருங்க, அகர வரிசை பார்க்கும்போது நம்ம பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன நினைப்போம், இது இப்படிதான் வரும். க ங ச ஞ இப்படின்னு வரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கக்கா கிக்கி அப்படின்னு வரும். நம்ம நார்மலா எப்படி நினைச்சுப்போம் அப்படின்னா காக்கு அப்புறம் இல்ல அப்படின்னா கா போனோம்னு நினைப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. எப்பவுமே அகர வரிசை இப்படிதான் போகணும். ஃபர்ஸ்ட் கா இருக்கான்னு பாக்கணும், அடுத்து கா இருக்கான்னு பாக்கணும், அப்புறம் கீ வரிசையில இருந்து கடைசியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வரிசைக்கு வரணும். ஓகேங்களா? இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அகர வரிசையில நம்ம பண்ற தப்பு இதுதான். சோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கா வரிசை எங்க இருக்குன்னு பாக்கணும். அப்படின் போது கோமே இதுதான் காவரிசை. பாருங்க, இது கோதான், பட் பாத்தீங்கன்னா காவரிசை. ஓகேங்களா? காவரிசை தான் ஃபர்ஸ்ட் வரணும். சோ கோ. அடுத்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா நீ வரிசை தான் வரும். அதுக்கு அடுத்து காங்க அப்புறம் நாதான் வரும். ஓகேங்களா? சோ இப்படிதான் அகர வரிசைப்படுத்தணும். சோ இந்த அகர வரிசைப்படுத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். நானிலம் படைத்தவன் பாடல் எழுதியவர் முடியரசன். சுட்டி காட்ட பயன்படுத்துவது சுட்டு. ஓகேங்களா? அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவது குதிரை. நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. அடுத்து காடும் காடு சேர்ந்த இடமும் முல்லை. ஓகேங்களா? காடுனாவே முல்லை, காட்டுலதான் முல்லை பூக்கும் அப்படின்னு நினைச்சோம். தோட்டத்தை சுற்றி வேலி அமைக்க வேண்டும். மீனவருக்கு மேகம் குடை போன்றது, உடலுக்கு போர்வையாக அமைவது பனிமூட்டம். புக் பேக்கு எனக்கு டீட்டெயிலா வேணும், எனக்கு அந்த லெசனை எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் அப்படின்னா அதுக்கும் வீடியோஸ் சேனல்ல இருக்கு, பாத்துக்கோங்க. பிளேலிஸ்ட் தனியாவே நான் போட்டிருப்பேன். 6th ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கலைச்சல் பார்க்கலாம். பண்டம் அப்படின்னா கமோடிட்டி, பயணப்படகு ஃபெரிஸ், பாரம்பரியம் ஹெரிடேஜ், நுகர்வோர் கன்சியூமர், கடற்பயணம் வாயேஜ், தொழில் முனைவோர் என்டர்பிரனர், கலப்படம் அடல்ட்ரேஷன், வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட். ஓகேங்களா?
ஓகே, அதுதான் கீழ்காணும் பத்தியை படித்த வினாக்களுக்கு விடை எழுதுக. சுதேசி நாவை சங்கத்தை நிறுவர், இது நம்மளுக்கு நம்மளே படிச்சிருக்கோம் இல்லையா, வஉசி. வஉசிக்கு சென்னை போகும்போதுல யாரை சந்திப்பாரு? பாரதியாரை. வஉசி அவர்கள் யாருடைய பாடலை விரும்பி கேட்பான்னா பாரதியாரோட பாடல். ஓகேங்களா? சோ வஉசி அவர்களுக்கு பன்முகத்தன்மை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், ஒரு தொழிற்சங்க தலைவர் அப்படின்னு பன்முகத்தன்மை இருக்கு. சோ வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம். ஓகே, இது பாருங்க, ஒரு ஓர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சோ ஒன்று என்பதை குறிக்க ஒரு ஓர் அப்படின்ற 2 சொல்ல வந்து நம்ம பயன்படுத்தணும் தெரியும். சோ உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் இருக்கணும். அதே மாதிரி உயிர் மெய்யில் தொடங்குச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருன்னு இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ உயிரெழுத்து நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சும்மா ஒரு காமெடியா சொல்றேன். காமெடியா நான் தெரியல, ஒரு சொல்றேன் ஷார்ட்கட். இப்ப உயிரெழுத்துனா என்னது? உயிரா? சோ உயிர் போச்சுன்னா என்ன? உயிர் போயிடுச்சுன்னா என்ன? எப்படி அழுவாங்க? ஓ அப்படின்னு அழுவாங்களா? சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உயிர் போயிடுச்சுப்பா, ஓன்னு அழுகாதப்பா அப்படிங்களே அந்த இது. ஓகேங்களா? அப்ப ஓர் அப்படின்னு யூஸ் பண்ணும். உயிர்மை வந்துச்சுன்னா ஒருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுன்னா இது மனப்பாடமே பண்ண தேவையில்ல. ஓகேங்களா? அதே மாதிரிதான் இது பாருங்க. இது முடிஞ்சு அடுத்து பாருங்க, அது அஃது. ஓகேங்களா? சோ இது எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரெழுத்து தொடங்குறதுக்கு முன்னாடி அஃது, உயிர்மை வந்துச்சுன்னா அது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரெண்டுக்கும் இருக்க என்ன வித்தியாசம்? இதுல அக்கு இருக்கும். இது அக்குன்றது என்னது? உயிரெழுத்து. அதான் ஆயுத எழுத்து தான், பட் உயிரெழுத்துல சேர்த்து எழுதுவோம். இது பாருங்க, இதுல வந்து உயிரெழுத்தே இருக்காது, அக்குன்றதே இருக்காது. சோ அந்த இது இருந்துச்சு அப்படின்னா உயிரெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உயிரெழுத்தே இல்ல, அதாவது ஆவ கண்டுக்காதீங்க, ரெண்டுக்கு இருக்க வித்தியாசத்தை வச்சு சொல்றேன். சோ அக்கு இல்லையா, அப்ப இது வந்து உயிர்மைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இது இருந்துச்சுனாவே போதும். இந்த 2 டைப்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க விடலாம். இதுக்கு இப்ப சால்வ் பண்ணலாங்களா? ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம். ஓகே, ஆன்றது என்னது? உயிரெழுத்து. உயிர்னா என்னது? ஓன்னு அழாத பாப்ப வந்து ஓர்னு வரும். ஓகே, குளம், கூன்றது உயிர்மை. சோ அப்படின்னும் போது என்னது? ஓ வருமா? இல்ல, ஓ தான் வரும். சரி, ஒரு தான் வரும். அடுத்து அதே மாதிரி ஈன்றது என்னது? உயிரெழுத்து. அப்ப ஓர். பகல்ன்றது உயிர்மை. அப்போ ஒரு. அது ஈன்றது உயிரெழுத்து. உயிரெழுத்துனா அது அக்கு வரணும். அப்ப அது. இது பாருங்க, நான்றது உயிர்மை. அப்படி என்னது? அது. ஓன்றது உயிரெழுத்து. அப்ப அது அப்படின்னா வரும். நம்ம வந்து இது எப்படி மறந்து போச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அதுன்னு கொடுத்தாங்க நம்ம அதுன்னு மாத்திக்கலாம், அதுன்னு கொடுத்தாங்கன்னா அதுன்னு மாத்திக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கரெக்டா கொடுத்து கரெக்டா இருக்கிறதே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, அகரவரிசை நான் சொன்ன மாதிரி தான் அகரவரிசை ட்ரை பண்ணுங்க. ஓகே, கலைச்சொல் பார்க்கலாமா? நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம். இலக்கியம்னா லிட்டரேச்சர். கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. அகரவரிசை படுத்தி பாருங்க. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதான் ட்ரை பண்ணுங்க. அதாவது உயிர்மை உயிரெழுத்து ரெண்டும் கலந்து கொடுத்துருப்பாங்க. சோ எப்பவுமே அந்த உயிர்மை ரெண்டும் கலந்து கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வரும். உயிரெழுத்து முடிச்சுட்டு தான் உயிர்மைக்கு போகணும். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் தொடர்களை அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. ஓகே, கைகள்ன்றது கைனாவே என்னது? சினை பெயர், உறுப்பு. சோ அப்ப சினை பெயர். அடைத்தல் அப்படின்றது என்ன? தொழில். சோ அடைத்தல் அப்படின்றது தொழில். சோ தொழில் பெயர். தெரு அப்படின்றது ஒரு இடம். சோ அப்ப இடப்பெயர். பாரதியார்ன்றது ஒரு பெயர். சரி, அதாவது பொருட்பெயர். பொருள்னாவே என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரு, பொருள்லாம் இருக்கு இல்லையா? சோ எப்படி சொல்றதுன்னா பெயர். பொருள்லாம் என்ன சொல்லுவோம்? பேனா, அப்புறம் புக்கு, இதெல்லாம் சொல்லுவேன். பொருளா சொல்லுவோம். அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொருட்பெயர்ல வரும். அடுத்து பாருங்க, மாலை அப்படின்றது ஒரு காலம். சோ காலப்பெயர். அன்புன்றது ஒருத்தரோட பண்பை வந்து குறிக்குது. இவர் வந்து அன்பா இருப்பாரு, இறந்த இதா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அவரோட பண்பை குறிக்குது. சோ பண்பு பெயர். ஓகேங்களா? ஓகே, பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் குணப்பெயர்னு வரும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. சோ இங்க பாருங்க, இது விடியல். விடியல்னா என்னது? காலம். இறைவனை கை தொழுதேன். சோ இதுல பாருங்க, இதுல எதுனா எடுத்துக்கலாம். இறைவன்னா யாரு? கடவுள் அப்படின்னு. சரி, ஒரு பொருள் பெயர் இல்லையா? சோ அப்படின்போது அவங்க பொருட்பெயர். கைன்றது சினை பெயர். நான் மதுரைன்றது இடம். புத்தகம்ன்றது பொருள். கற்றலை தொடர்பும். கற்றல் அப்படின்றது தொழில். நன்மை அப்படின்றது ஒருத்தரோட பண்பு. சோ நன்மை அப்படின்றத பார்த்தோம்னா பண்பு பெயர். ஓகே, கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர்களை அமைக்க.
வெல்லும் கேளிர். ஓகே. தீதும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்து பாருங்க, இது என்ன? வாய்மையே வெல்லும் யாதும் ஊரே யாவரும் கேள். இருந்துச்சா? அடுத்து போலாம். இது பாருங்க, சொற்றொடை முறையாக பரிசைப்படுத்துக. ஓகே, இது ஆன்சர் மட்டும் சொல்றேன் பாருங்க. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மனிடம் மேலியது யாருன்னா மணிமேகலை. சோ மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றாள். சோ வந்து லைனா வந்து எழுத சொல்லிருக்காங்க. லைன் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு, லாஸ்ட் எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மணிமேகலை மணிப்பல்லத்தீவுக்கு வந்து போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போயிட்டு அமுத சுரபி வந்து அவங்க கை கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போய் ஆதிரியர் கிட்ட சாப்பாடு வாங்குவாங்க. சாப்பாடு வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சிறைசாலைக்கு போயிட்டு சாப்பாடு கொடுக்குவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கேள்விப்பட்டு மன்னர் அங்க வந்த உடனே அவர்கிட்ட வந்து சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, இதுதான் முறையாக வரிசைப்படுத்துதல். ஓகே, இது பாருங்க, இந்த அறம் அப்படின்னா ரம்பம் இருக்குல்ல, அந்த அறம் பொறுமையான கருவி. இந்த அறம்னா தர்மம். சோ நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, தர்மம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், பிறச்சொல், பிறமொழி சொல்லுன்னு பார்த்தோமா. இதுக்கு தமிழ் சொல் என்ன? அறம். தர்மம் தலை காக்கும், அறம் தலை காக்கும். ஓகேங்களா. சோ இந்த மனம்னா உள்ளம், மனம்னா வாசனை. ஓகே, நதி. ஆறுனா என்னது? நதி. திங்கள்னா கிழமை, மாதம், நிலவு. ஓகே. ஓடுனா என்னது? வீட்டுல இருக்க அந்த கூரை ஓடுறது. நகைனா என்னது? அணிகலன், புன்னகை. ஓகே, அடுத்து இது பாருங்க, கலைச்சொல். அறக்கட்டளைன்னு நமக்கு தெரியும், ட்ரஸ்ட், தன்னார்வலர், வாலண்டியர். செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ். சாரணியன்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர், சோசியல் ஒர்க்கர். ஓகே, இது அகர வரிசைப்படுத்துங்க, நீங்களே பண்ணுங்க. உயிரெழுத்து தான் வந்திருக்கு, ஈஸியா தான். ஓகே, இது பாருங்க, கட்டங்களில் மறைந்துள்ள அணிகலன்களின் பெயரை எழுதுக. ஓகே, எக்ஸாம்பிள் கம்பல் சொல்லிருக்காங்க. ஓகே, எங்க இருக்கு கம்மல். அடுத்து எங்க இருக்கு கடுக்கன், வளையல். இதுனா சிலம்பு, கீழே அந்த மேல சிலம்பு, மோதிரம், சூளாமணி. மணி மட்டும் தனியாக சொல்லலாம். வேற என்ன? ஓகே, அடுத்து பாருங்க, கலைச்சொல். மனிதநேயம்னா ஹியூமானிட்டி, கருணை, மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். சரக்குந்து அப்படின்னா லாரி. ஓகேங்களா. சோ இவ்வளவுதான். சோ சிக்ஸ்த் புது புக்கு, பழைய புக்கு. ஓகேங்களா, 3மே நம்ம முடிச்சிருக்கோம். ஒரு ரிவிஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு எக்ஸ்பிளனேஷனோட வேணும், எனக்கு மொழித்திறன் பயிற்சி மட்டும் என்னாலே எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லெசனோட சேர்த்து, இது வந்து தனியா இலக்கணம் தானே, இலக்கணம் மேக்ஸிமம் இலக்கணம் இருக்கும். சோ அதனால வந்து அது வந்து லெசனோட சேர்த்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் வேணும், எனக்கு எக்ஸ்பிளனேஷனோட வேணும் அப்படின்னா அதுவும் வந்து வீடியோஸ் வந்து விட்டுருக்கேன், தாராளமா பாத்துக்கோங்க. எனக்கு புக்ல இருக்கிற மாதிரி எனக்கு அப்படியே வேணும் அப்படின்னாலும் தனித்தனியாவும் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா, எல்லாமே பிளேலிஸ்ட் போட்டு தனியா கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ ரிவிஷன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி 6 முடிச்சாச்சு, அப்படியே ஒவ்வொன்றும் முடிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் ஆதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் கீழே சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை.